அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு உன் பயணத்தில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் விடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. அணையக்கூடாது, நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையும், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பயணத்தில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓம் சாந்தி. தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை அப்படிங்கிற அந்த பட்டியனுடைய 21 நாள் பட்டியனுடைய 11வது நாள். இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளி பார்த்தீங்கன்னா 31/12/2005. தாதி அப்படின்னா எப்படி பெரிய தாதி, நிறைய தாதிகள் இருந்தாங்க, அவங்களோட சீனியர்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் தாதி அப்படின்னு வெறுமையாக தாதின்னு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம்னா அது பிரகாஷ்மணி தாதியை தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்ல. மற்ற எல்லாரையும் பேரு சொல்லி தாதியும்பாங்க, ஆனா வெறும் தாதின்னு சொன்னாங்கன்னா அது பிரகாஷ்மணி தாதியை தான் குறிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க மேல ரொம்ப அன்பு இருந்தது. தாதி சும்மா வருவாங்க, கிளாஸ் எடுக்க முடியாட்டாலும் ஏதோ ஒண்ணு ஸ்டேஜுக்காவது வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அங்க இருந்து மேடையில உட்கார்ந்து இருக்கிறோம் சபையில, அப்போ நம்ம பார்க்கும் போதே நமக்கு ஒரு திருப்தியை அடைஞ்சிருக்கோம். நம்மளுடைய மனசு திருப்தி ஆயிருக்கு, பார்த்ததுமே திருப்தி. ஆசை என்னவா இருக்கும், தாதி என் பக்கம் ஒரு தடவையாவது பார்த்துருட்டோம், என்ன பார்த்த திருஷ்டி கிடைச்சிருட்டோம் அப்படின்ட்டு. எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்கல்ல தாதி. தாதியோட ஸ்டேஜ் அவ்வளவு உயர்ந்த ஸ்டேஜா இருந்தது. அதை விவேகானந்தர் இல்ல அந்த மாதிரி சன்னியாசிகளுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு தரிசனம் கிடைச்சிருந்தது அப்படின்னா, தாதியோட அந்த ஸ்டேஜை பார்த்துருந்தாங்க அப்படின்னா பகவான் அவதரித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவு அவ்வளவு ஹை ஸ்டேஜ் இருந்தது. அவங்கதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு உயர்ந்த ஸ்டேஜ் இருந்தது அவங்கள்ட்ட. தாதிக்குள்ள அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. அதே போல நம்ம கூட லட்சியம் வைக்கணும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளுடைய பார்வை மூலமாக, நம்மளுடைய விருத்தி திருஷ்டி மூலமாக மற்றவங்களுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய குணங்கள், சக்திகள் தெரியணும். எப்படி தாதியை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது அவங்க எவ்வளவு ஃபுல்லா இருக்காங்க, ஃபுல்ஃபில்லா இருக்காங்க, அந்த மாதிரி தெரியணும் மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து. நம்ம அந்த மாதிரியான உயர்ந்த உன்னதமான நிலை அடைகிறதுக்கான ஒரு லட்சியத்தை நம்ம வைக்கணும். கண்டிப்பா அது நடந்துரும். ஆனா நம்ம எப்ப லட்சியம் வைக்கிறோமோ அப்பதான் அது நடக்கும். லட்சியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2005ஆம் வருஷத்தினுடைய கடைசி முரளி 31/12/2005. புது வருஷத்துல நான் என்பதை யோக அக்னியின் மூலமாக பஸ்பம் செய்யுங்கள். இந்த புது வருஷத்துல உங்களுடைய பழைய சமஸ்காரங்களை யோக அக்னியில பஸ்பம் பண்ணுங்க. பிரம்ம பாபாவுக்கு சமமாக தியாகம்,
தபஸ்யா சேவையில நம்பர் 1 ஆகுங்க. அதுதான் இந்த முரளியினுடைய தலைப்பு. இதுல பாத்தீங்கன்னா நான் 3 பாயிண்ட் எடுத்திருக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சங்கமேகத்தின் நேரத்தை வீணாக்குவதற்கு அனுமதி கிடையாது. புருஷோத்தம சங்கமேகத்தினுடைய அந்த பொன்னான நேரத்தை வீணாக்குவதற்கு அனுமதி கிடையாது. சரி, பரவாயில்ல, வீணாக்காம விட்டாச்சு, ஓகே, அதுக்கு அனுமதி கிடையாது, அது ஓகே. அப்புறம் அதை வீணாக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? இது நம்ம வந்து தனிமையில உட்கார்ந்து சிந்தனை பண்றதற்கான ரொம்ப முக்கியம். சிந்தனை பண்ணணும் இதை. அப்ப நம்மளுடைய இந்த நேரம் எவ்வளவு விலை மதிக்க முடியாத நேரம். பாபா ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் இந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை பத்தி ஒவ்வொரு தடவையும் சொல்லதான் செய்யறாரு. இது அவ்வளவு விலை மதிக்க முடியாத நேரம், வீணாக்காதுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து நல்லா தான் படிச்சுட்டு வந்தாரு, டைமுக்கு எல்லாத்தையும் நல்லா ஸ்டடி பண்ணிட்டாரு. ஆனா எக்ஸாம் டைம்ல அவரு மனசு எங்கேயோ போயிடுச்சு, குழப்பத்துல வந்துட்டாரு. ஆனா நல்லா படிச்சும் கூட அதை பாஸ் பண்ண முடியாம நிலை ஏற்பட்டுருச்சு, ஃபெயில் ஆயிட்டாரு. அப்ப அவங்களுக்கு வந்து எவ்வளவு பச்சாதாபம் ஏற்படுது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு டைமோட வேல்யூ அவர் கொடுக்கல. எக்ஸாம் டைமுக்கு ஒரு லிமிட் டைம் தான் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லானது. அந்த நேரத்துல வேற ஏதோ சிந்தனைகள்ல அவரு போயிட்டாரு. இந்த தடவை கூட பாத்தீங்கன்னா நான் அமெட் எக்ஸாம் நடந்தது இல்லையா, அப்ப நான் அட்டன் பண்ணேன் அந்த எக்ஸாம. ஆபீஸ்ல இருந்ததுனால நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, 2-3 கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே டைம் அதுக்காக ஒழுங்கா டைம் எடுத்து ஒதுக்கி அந்த எக்ஸாம் கரெக்டா பண்ணணும். இனிமே இந்த மாதிரி 2 கலந்து அரைகுறையா அங்க கான்சென்ட்ரேஷன் இங்கேயும் பண்ண முடியாம அங்கேயும் பண்ண முடியாம இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தேன் அந்த நேரத்துல. அதனால நம்ம என்ன கவனம் வைக்கணும்? அம்மாவனுடைய வார்த்தைகள் இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. என்ன பண்ணணுமோ அதை இப்பவே பண்ணிருங்க. அம்மாவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கிறோம், கேள்விப்படும் போது என்ன தெரிய வருது? பாபா சொன்னார் அப்படின்னா அதை செஞ்சே ஆகணும். எப்படி வந்து கான்பூர் பார்ட்டி போயிட்டு இருந்தோன்னா பாபா வந்து அல்வா பண்ண சொன்னாரு, அவங்க அல்வா பண்ண போயிட்டாங்க. அது நிறைய தாதிகள் வந்து சொன்னாங்க, பார்ட்டி கிளம்பிடுச்சு, பார்ட்டி பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சு, பஸ்ல ஏறிடுச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அம்மா, யார் எனக்கு கட்டளை கொடுத்தது? அதுதான் முக்கியம். பார்ட்டி போச்சோ வருதோ இல்லையோ, பாபா சொன்னாரு நான் செய்யணும், அவ்வளவுதான். அந்த பார்ட்டிக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு நம்ம பாபா மேல நம்பிக்கை இருக்கா? அந்த அளவு பாபாவுடைய வார்த்தைகள் அவ்வளவு நிச்சயம் இருக்குதா? பரிசாக முழுமையாக அப்படின்னு சொன்னது யாரு? யார் எனக்கு சொன்னது அப்படிங்கிற அட்டென்ஷன் நமக்கு முழுமையாக இருக்கும்போது நமக்குள்ள அந்த மாற்றங்கள் தானாகவே நிகழும். நம்மளால அந்த மாதிரி செய்ய முடியும், ஏன்னா நம்ம கூட பாபா இருக்காரு. சில நேரத்துல நமக்கு போர் வந்துருது, இதேதான் டெய்லி படிக்கணும், அதே யோகா, அதே வேலை, அதே சேவை. அப்ப ஏதாவது எங்கேயாவது சுத்தலாம், எங்கேயாவது ஊருப்பா சுத்தி வரலாம், எங்கேயாவது பிக்னிக் போவோம், எங்கேயாவது சைட் சீயிங் போகலாம் அப்படின்ட்டு தோணுது. அதனால நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய ஆனந்தமயமாக ஆக்குறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு. இந்த ஞானம் மற்றும் யோகம் அதுல வந்து நம்ம அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்மளே உருவாக்கி வச்சுக்கணும். முரளி படிச்சாலும் சரி, அமிர்தல யோகா பண்ணாலும் சரி, கர்ம யோகா பண்ணாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு ஆனந்தத்தை நம்ம விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும். அதனால இந்த வாழ்க்கையை ஆனந்தமயமாக நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொழுதும் போர் அடிக்காது நமக்கு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நம்மள பாபா வந்து இந்த முரளியில சங்கமத்தை பத்தி சொல்றாரு. எப்படி வந்து உலகத்துல 2 நதிகள் சந்திக்கிறதையும் சங்கமம் அப்படிங்கிறாங்க, 6 நதியும் சந்திக்கிறதையும் சங்கமங்கிறாங்க. ஆனா எல்லாத்த விட இப்படி ஒவ்வொரு யுகம் இன்னொரு யுகம் கூட சந்திக்கிறதும் சங்கமயம் தான். யுகம் கூட சங்கமேகம், 4 சங்கமேகம் இருக்குது. அது எல்லா சங்கமத்திலையும் ரொம்ப உயர்ந்த சங்கமம் எது? இந்த இப்படி புது வருஷத்துக்காக வந்துருக்கீங்க கொண்டாடுறதுக்காக, பழைய வருஷம் போயிட்டு இருக்கு, புது வருஷம் வந்துட்டு இருக்கு, இது கூட ஒரு சங்கமம் தான் இல்லையா? அப்போ எல்லா சங்கமத்திலையும் உயர்ந்த சங்கமம் இந்த புருஷோத்தம சங்கம யுகம் அப்படிங்கிறார் பாபா. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல ஏன் அவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்னா, இதுலதான் ஆத்மாவும் பரமாத்மாவும் குழந்தைகளும் சந்திக்கிறாங்க, திருவிழா கொண்டாடுறாங்க, சந்திக்கிறாங்க. நான் கூட பாத்தீங்கன்னா சின்ன வயசுல மதுபன் வந்தேன், ட்ரெயின்ல வரும்போது அப்படி பார்ப்பேன் ஜன்னல் வழி, ஆஹா என்னுடைய மதுபன் வந்துருச்சு, இதோ நான் மதுபனுக்குள்ள என்ட்ராக போற எவ்வளவு அருமையான ஒரு காட்சி இருந்தது அந்த நேரத்துல. அந்த மதுபன், நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு எவ்வளவு ஆனந்தம் இருந்தது அந்த நேரத்துல. சிஸ்டர்ஸ் எல்லாம், ஏன் வந்து நீ கண்ணை வெளியே கொண்டு வைக்கிற? ஏன்னா அந்த கறி எல்லாம் நிலக்கரி எரியும்ல, அதுல இருந்து அந்த கறி கட்டை எல்லாம் வந்து நம்ம கண்ணுல விழும். ஆனாலும் எனக்கு அவ்வளவு லகன், அவ்வளவு
நஷா இருந்தது, நான் வெளியே பார்த்துட்டு இருந்தேன். இதோ மவுண்ட் அப் வந்துருச்சு, இதோ இறங்க போறோம், இதோ உள்ள போறோம், பாபா மீட் பண்ண போறோம். அவ்வளவு போதை இருந்தது. அந்த போதைக்கு ஒரு அளவே இல்லை அந்த டைம்ல. அதனால கல்பத்திற்கு முந்தைய அதே பாபா வந்துட்டாரு. அதனால அவரு கூட இருக்கக்கூடிய அந்த சங்கம் யுகத்தினுடைய முழு லாபத்தையும் நம்ம எடுக்கணும். அப்பாவும் குழந்தைகளும் சந்திக்கிறாங்க அப்படின்னா அது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் பாய் வந்து ரயில்வே டிக்கெட் எடுத்து கொடுப்பாருல நமக்கெல்லாம். அப்ப அந்த டைம்ல ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப எல்லாம் போயிட்டு இருந்தாங்க பார்ட்டி. அப்ப ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுடைய சூல்கேஸை தூக்க முடியாம இருந்தாங்க. அந்த ஓம் பிரகாஷ் பாய் வராரு, வந்து அந்த சூல்கேஸ் எடுத்து அவங்கள கொண்டு போய் வண்டியில ஏற்றி விட்டுட்டு அப்புறம் வந்தாரு. எவ்வளவு பெரிய பிரதர், சீனியர் பிரதர் அவரு, பிரம்மா பாபா காலத்துல இருந்தவரு. ஆனா பாருங்க, அவருக்கு எவ்வளவு ஒரு பணிவு, ஆனா அந்த சேவையில எவ்வளவு ஆர்வம். நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய சகோதரன், நம்மளுடைய சகோதரி, அவங்களுக்கு நம்மளை விட்டா யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த சுயநலம் இல்லாத ஒரு உண்மையான அன்போட அவ்வளவு சேவை மனப்பான்மையில சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. அவ்வளவு பெரிய பிரதர். நான் பெரிய சீனியர் அப்படின்லாம் அவர் நினைக்கல. நீங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னா கூட ஒரு வார்த்தை, ஒரு இனிமையான வார்த்தையை சொல்லுங்க, அதுல அந்த ஆத்மா திருப்தி அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்துரும். அதனால நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமான வாழ்க்கை. அதனால இந்த கிடைச்சிருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணோம். பரமாத்மா கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கைய, அந்த நேரத்தை வீணடிக்காம அவரை நல்லா யூஸ் பண்ணி அவரு கூட அந்த அதீந்திரிய சுகம் ஆனந்தத்தை அனுபவம் பண்ணக்கூடிய பொன்னான வாய்ப்பை விட்டுறக்கூடாது. அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டைம் கம்மி. அதனால நம்ம ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணி அப்படின்னா கடைசியில பச்சாதாபப்பட இருக்கும். இது பாபா வந்து அத்தாரிட்டியா சொல்றாரு, ஆனா நம்மளால சொல்ல முடியாது. யாராவது வெளியில இருந்து யாராவது வந்து என்ன மீட் பண்ண வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு இதான் சொல்றேன், இந்த நேரம் அவ்வளவு சிரேஷ்டமான நேரம். இந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. பரமாத்மா இந்த நேரத்துல வந்து சிரேஷ்டமான கஜானாக்களா கொடுத்து நம்மள மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறதுக்கான படிப்பினைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால உங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவர்கிட்ட அந்த சக்திகளை எடுத்து உங்களை நீங்களே நிறைச்சுக்கோங்க. இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம், சேமிப்பு கணக்கை சேர்க்கக்கூடிய நேரம் இதுதான். அப்பதான் ஒரு தடவை வந்து ஒரு பெரிய விஐபி விகே தான், ஆனா ரொம்ப விஐபி பிரதர், அவரு வந்திருந்தாரு, ஜாதியை மீட் பண்ணிட்டு வந்து சொன்னாரு, ஜாதியை வந்து ஜாதியாவே ஃபீல் ஆகல, ரொம்ப எக்தம் லைட்ஸ் ஒளியா தான் தெரிஞ்சாங்க. அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல ஜாதி, ஏன்னா பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுடைய ஸ்திதி பேசிடுச்சாங்க. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பழைய சமஸ்காரங்களுடைய சுமையை தூக்குவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃபுக்கானது. இந்த யாருக்கு நம்ம சொல்லவும் முடியாது, யார்கிட்ட ஷேர் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம டெய்லி பாபா கிட்ட நம்மளுடைய எல்லா பழசு, அன்னைக்குள்ள தவறுகள், அன்னைக்குள்ள நான் செஞ்ச நல்லது எல்லாத்தையுமே நம்ம பாபாவுக்கு ஒப்படைக்கிறோம். அப்படிங்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளை விட்டு போயிடுது. நம்ம செய்த தவறுகளாகட்டும், இல்ல நம்ம தவற தூண்டுனதா இருக்கட்டும், எல்லாமே பாபா கிட்ட நம்ம ஒப்படைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடுது. அதனால பாபாவுக்கு நமக்கு மேல பர்சனல் விஷயம் இது, அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இதுல வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால என் மூலமா ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அவங்க மேல அவங்களுக்கு கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், அந்த இயற்கை கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், பாபாவுக்கு கிட்ட மன்னிப்பு, 3 பேர்கிட்ட, அந்த மனிதன், அந்த இடம், சூழ்நிலை, அதாவது இயற்கை, பரமாத்மா, 3 பேருக்கு நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இப்ப மன்னிப்பு கேட்கும்போது மனசு லேஸ் ஆயிருது. அப்புறம் பாபா நம்ம கூட தான் இருக்கிறாரு, சாத்தி அப்படிங்கிறான், கூடவே இருக்கிறாரு, துணைவனாவும் இருக்கிறாரு. அதனால அவரை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாபா சொல்றாங்க, யூஸ் பண்ணி பாருங்க, என்னை யூஸ் பண்ணி பாருங்க, அதுல எவ்வளவு மஜா வருது, எவ்வளவு ஆனந்தம் கிடைக்குதுன்னு பாருங்க. நீங்களே உங்களுக்கே தெரிய வரும். பிராக்டிக்கலா செஞ்சுதான் பாருங்களேன். மத்தவங்க நமக்கு எப்ப சுமை ஏற்படுது, கடந்து போன நிகழ்ச்சிகளை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல யாருடைய அது நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் நம்ம மனசு சுமையாயிருது. ஏன்னா நான் என்ன ஃபுட்டு கொடுத்தேன், என்னுடைய ஆள் மனசுக்கு நெகட்டிவ் ஃபுட்டு கொடுத்துட்டேன். அப்போ அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும்? சுகமா கிடைக்கும், துக்கம் தானே கிடைக்கும். அதனால அந்த மாதிரி சில விஷயம் இருக்கும். நம்ம யாருக்கிட்டையும் அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது, யார்கிட்டையும் நம்ம அதை கேள்வியா கேட்டு அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல முரளியுடைய புத்தகத்தை எடுங்க, அதனுடைய ஏதாவது ஒரு பக்கத்தை ஓபன் பண்ணுங்க, அங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
இல்லைன்னா அன்னன்னைக்குள்ள முரளியில பாபா ஆன்சர் கொடுப்பாரு. நீங்க பாபா கிட்ட சொல்லும் பட்சத்துல இப்ப யாராவது ஒருத்தருடைய அவங்களும் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிய வந்து நான் பார்த்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு எவ்வளவு தூரம் ஆழமாக எனக்கு அது அவகுணமாக தெரிஞ்சுதோ அவ்வளவு ஆழமாக எனக்குள்ள பாவனை வைக்கணும். அப்பதான் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா அந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். அது கண்ணுல பட்டுடுச்சு அப்படின்னா அங்க சிந்தனையும் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அது கூட ஒரு சுமை, நம்மளை வந்து பாபா கிட்ட நெருங்க விடாது, நம்மளை சந்தோஷமா இருக்க விடாது, ஆனந்தமா இருக்க விடாது, இந்த சங்கம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விடாது. அதனால யாருடைய விஷயத்தையாவது நீங்க கேட்டீங்க, அதை உங்களுக்குள்ள அடக்கிக்க முடியல, கடல் போல உள்ள அடக்கிட்டு நல்லதை மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த குணம் உங்களுக்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்னா பாபா கிட்ட கொடுத்துருங்க, லேஸ் ஆயிருங்க. எதுக்கு நீங்க வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பாபாட்ட கொடுத்துருங்க. பாபா கடல், அவர் வந்து எல்லாத்தையும், கடல் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கும். மற்றவங்களை பத்தி யோசிக்கிறது, மற்றவங்களை பார்க்கறது, மற்றவங்களை பத்தி பேசுறது, இது எதுவுமே நம்ம பிராமணர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து நம்மளோட பலவீனமாக்கக்கூடிய விஷயம். போற வாக்குல காத்து வாக்குல வந்து அப்படி நமக்குள்ள வந்து உட்கார்ந்துது, நம்ம அதை சிந்தனையில நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா சிந்தனையில வந்துருது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் வந்து நம்மளுடைய சக்தியை குறைச்சிட்டு இருக்கு, நம்மளுடைய சக்தியை அரிச்சு எடுத்துட்டு இருக்கு. இது வந்து நல்லது கிடையாது, அப்படி இது வந்து தவறான விஷயம், இது ஸ்ரீமதுக்கு புறம்பானது அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அது வந்து அந்த இன்ட்ரெஸ்டா இருக்கு அந்த விஷயம். கோபோமீனை கிரியேட் பண்ணுது, குஸ் பாம்ஸ் கிரியேட் பண்ணுது அந்த விஷயங்கள். இப்ப இவருக்கு குண்டை தூக்கி அங்க தூக்கி போடுறாரு, அவரு குண்டை தூக்கி இங்க போடுறாரு. படிக்கும்போது நமக்கு ஆனந்தமா இருக்கு, ஆஹா ஹா 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 சத்தியம் வந்துருச்சு, பாபா சொன்ன மாதிரி ஆஹா குண்டை தூக்கி போட்டாங்க. என்ன இது அழிக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சைட்ல தான் போடுறாரு, மொத்தமா போட்டு அழிங்கப்பா, முழு உலகம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, ரஷ்யா வந்து இறங்கப்பா, யுத்த 3வது உலக போர் ஆரம்பிங்கப்பா அப்படின்ட்டு அது ஒரு பூஸ்ட் பம்பா இருக்கு. அவங்க புல்லரிக்கக்கூடிய விஷயமா, ஆஹா சந்தோஷம் ஹாப்பினஸா இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க அது தெரியறது இல்லை. அதனால வீணான விஷயங்கள்ல தலையிட்டு இருக்காது. செய்ய வேண்டிய விஷயம் புருஷார்த்தம் பண்ணணும் அதுல கிடையாது. இதுல இந்த மாதிரி வீணான விஷயங்கள்ல நம்மளுடைய சக்திகள் விரயமாயிட்டு இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா பரசிந்தனை. யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னா அந்த யுத்தத்தை பத்தி தான் 24 மணி நேரம் போயிட்டு இருக்கு. எங்கேயாவது பட்டாசு அடிக்கிற சத்தம் கேட்டா கூட குண்டு போட்டாங்க அப்படின்னு அங்க போயிடுவாங்க, உடனே ஈரானுக்கு போயிடுவாங்க, இல்ல லெபனானுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி சத்தியுகத்துல வாழுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சூட்சுமன்ற பரிஸ்தாவா வாழுங்க, பரந்தாமத்துல பாபா கூட இருங்க, அப்புறம் வந்து பூஜ்ய சுரூபத்துல நினைச்சிருங்க, சங்கமேக பிராமணனாகுங்க, மதுபனுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எங்க போயிடுறாங்க, ஈராக்குக்கு போயிடுறாங்க, இஸ்ரேல் போயிடுறாங்க, அமெரிக்கா போயிடுறாங்க. இதுக்கு பேர் தான் பரதர்ஷன் பர சிந்தன். ஏற்கனவே டைம் இல்லை, இதுல வேற இருக்கிற சக்தியை கூட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிறது அங்க விஷயம் கிடையாது இல்லையா. யுத்தத்துல எல்லாம் அவங்கவுங்க பார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய தலையிலும் எழுதப்பட்டிருக்குது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களே எப்படி வந்து ஜீசஸ் கடைசியில சொல்லுவார் இல்லையா, அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்கள் என்ன செய்கிறார் என்று அவர்கள் அறியார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க உந்துப்படுறாங்க டிராமாவில, அவ்வளவுதான். அவங்க எல்லாம் ஒரு கருவிகள், பொம்மைகள். ஆட்டி வித்துட்டு இருக்கிறது யாரு, டிராமா ஆட்டி வச்சுட்டு இருக்கு, செய்ய வச்சுட்டு இருக்கு. ஏன்னா டிராமா எப்படி நம்ம ஃபுல் டே தூங்கலன்னு வச்சுக்குவாங்க, ராத்திரி நான் நல்லா தூங்கலை அப்படின்னா பகல் நேரத்துல அந்த உடம்பு எடுத்துக்குதுல தூக்கத்தை, முரளி கிளாஸ்ல தூங்க வைக்கும், தூக்கத்தை எடுத்துக்கும், நம்மளை தூங்க வச்சு அமிர்த வேலையில தூங்க வச்சு தூக்கத்தை எடுத்துக்கும். அந்த மாதிரி உடல் வந்து அதனுடைய தேவைகளை அது தானாவே நம்ம பூர்த்தி பண்ணிக்கும். அதே போல அந்த டிராமா நீங்க என்ன மாதிரி இருந்தாலும் சரி அதனுடைய தேவைகளை அதை பூர்த்தி செய்யும். ஏன்னா அது புது உலகத்தை படைக்க அது வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி அது யார் மூலமாவது யாரோ ஒருத்தவங்க நிமித்தமாவாங்க. அவங்க கெட்டவங்க நல்லவங்கிற விஷயம் அங்க கிடையாது, நிமித்தமாகறாங்க, அவ்வளவுதான். எப்படி நம்ம உலகம் வந்து புதுசு வரணும், அப்ப அதுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும்ல, அதுக்கு யாரோ ஒருத்தவங்க நிமித்தம் ஆகணும்ல. அதுக்காக நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு பாகுபாடெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தனை வில்லனா உருவகப்படுத்திட்டு இன்னொருத்தவங்க பாவம் ஹீரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தேவை கிடையாது. எல்லாரும் சமமானவங்க, அவங்கவுங்க பார்த்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. புது உலகத்துக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு பாத்திரதாரரா இருக்காங்க புது உலகத்தை உருவாக்குறதுக்காக.
இந்த மாதிரி நம்ம சிந்தனைகளை மாற்றும் போது அவங்க மேல யார் மேலேயும் வெறுப்போ யார் மேலேயும் அன்போ மாற்றி, இப்ப ஈரான் மேல மக்கள் மேல கரிசனம், அது இஸ்ரேல் மக்கள் மேல அமெரிக்கா மேல கடுப்பு வருது, அது வராது. சமமாக இருக்கும் எல்லாரும். நமக்கு அமெரிக்கான வில்லன், நம்மனா ஹீரோ அப்படி கிடையாதுல்ல, எல்லாருமே சமம். நம்ம இந்தியனோ இதே கிடையாது, நம்ம உலக சேவாதாரி, விஸ்வ சேவாதாரி, விஸ்வ கல்யாணக்காரி, நமக்கு எல்லாருமே சமம், எல்லாருமே சகோதரர்கள், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இதுதானே கிறிஸ்தவனுடைய அடையாளம் கூட இதுதானே. அதனால இதுல இருந்து விடுபடுறதுக்கான ஆதாரம் என்ன? பாபா என்ன சொல்றாங்க? சுய தரிசனம், சுய சிந்தன், தன்னை பார்க்கணும், தன்னுடைய சிந்தனை பண்ணணும். அப்புறம் உலக தரிசனம், பரமாத்மா தரிசனம், பரமாத்மா சிந்தனை. ஒரு அழகான கவிதை உண்டு. பார்வதியின் கண்களில் பரமசிவன் தரிசனம், மதுரை மீனாட்சியின் கண்களில் சுந்தரேசன் தரிசனம், காந்திமதி அம்மனின் கண்களில் அது யாருங்க? நெல்லையப்பர் தரிசனம், சீதாவின் கண்களில் ராமரின் தரிசனம், லக்ஷ்மியின் கண்களில் நாராயணனின் தரிசனம், பிரம்மா குமாரிகளின் கண்களில் சிவ பரமாத்மா தரிசனம். நம்ம பரமாத்மாவை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நம்ம அவரை நம் மூலமாக வெளிப்படுத்துறோம். இறை தூதுவர்கள், இறை காரியத்தின் சேவாதாரிகள். எல்லாருக்கும் தானே செய்தி கொடுக்கணும். நம்ம இந்தியன்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்போம், பாகிஸ்தானியை கொடுக்க மாட்டோம் அப்படி கிடையாது. இல்லை, எல்லாரும் நமக்கு ஒன்னதுதான், எல்லோரும் நம்மவர்கள். பாபா இருக்காரு பொறுப்புக்கு, ஆனா நீங்க சுப்பு பாவனை வைங்க, உங்களுக்கு என்ன அதுக்கெல்லாம்? பாபா தான் இருக்காருல்ல. பாபா என்ன செத்து போயிட்டாரா? பாபா அப்படித்தானே சொல்றாரு, நான் என்ன செத்தா போயிட்டேன், நான் தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன குழந்தை, நான் இருக்கேன்ல, கவலை விடுங்க, காரியத்துல இறங்குங்க. அதனால சுப பாவனை வைங்க, சுப காமனை சுப சிந்தனையாளர் ஆகும் பொழுது நீங்க இந்த பரச்சிந்தனை பரிதரிசனல இருந்து நீங்க விடுபடலாம். அதனால நம்ம இதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம பாபாவை பார்க்கக்கூடிய பயிற்சி, ஆத்மஸ்வரூபத்தினுடைய பயிற்சி, ட்ரில் அசிரீதி பயிற்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி செய்யும் போது நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப பாபாவை பார்க்கறதுக்கு மீண்டும் நம்ம பாபாவை பார்க்கிறோம், பாபாவை ஆத்ம தரிசனம் பண்றோம் அப்படின்னா அந்த பரதரிசனத்துல இருந்து நம்ம விடுபட்டுருவோம். சரி, எதுவுமே உங்களுக்கு இமேஜினேஷன் பண்ண வரலங்க, அவ்வளவு சக்தி இல்லாதவங்க ஆயிட்டீங்க. அப்ப பாபா மீட் பண்ணீங்கல்ல, பாபா மீட் பண்ண அந்த சீனை நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஆனந்தமாயிருவீங்க. யோக அக்னியை குறைப்பதற்கு அனுமதி கிடையாது. 3வது பாயிண்ட், நீ யாகம் வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நெருப்பு குறையாம பாத்துப்பீங்கல்ல, அது அணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா 2 பேரும் கூடவே பின்ன அதுக்கு சுத்தி இருப்பாங்க. எப்பவுமே எண்ணெய் ஊத்துவாங்க, இல்லைன்னா விறகு போடுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க, நெய் ஊத்துவாங்க. அப்ப புருஷோத்தம சங்கமேகங்கிறது என்னது? அது கூட ஒரு யஜ்யம், யாகம். நெருப்பு எழுந்துட்டு இருக்கு, சுயராஜ்யத்தினுடைய நெருப்பு குழந்துகிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால யோக அக்னியை எந்நேரமும் பிரபலிச் பண்ணிட்டே இருக்கணுமே தவிர, எரிய விட்டுட்டே இருக்கணுமே தவிர ஒரு பொழுதும் அது குறையறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா யாகத்துல நெருப்பு தான் முக்கியம், அணைஞ்சிடக்கூடாது, அணைஞ்ச அபிஷேகனம். அதனால எப்பவுமே சதா காலத்திற்கும் யோகா அக்னி எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். சதா ஆத்ம ஜோதியானது ஒரு பொழுதும் அணையக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா என்னுடைய யோகா எவ்வளவு இருந்தது செக் பண்ணணும். சரி, இன்னைக்கு அமிர்த வேலை யோகால எந்திரிச்சு உட்கார்ந்தீங்க, அமிர்த வேலையில வந்துட்டீங்க. அப்ப அந்த அமிர்த வேலை யோகாவில ஆனந்தத்தை எடுத்தீங்களா? எப்படி ஜிலேபி சாப்பிட்டீங்க, குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா, அது அப்புறம் ரசகுல்லா சாப்பிட்டீங்க, சாப்பிட்டோன்னு எவ்வளவு ஆனந்தமா இருக்குல்ல? அதே ஆனந்தம் இன்னைக்கு அமிர்த வேலையில கிடைச்சுதா? அதுவாது கொஞ்ச நேரத்துக்கான ஆனந்தம் தான் ஜிலேபி சாப்பிடுறது. இது எவ்வளவு உயர்ந்த விஷயம். அது கிடைச்சுதா? அனுபவம் பண்ணனா, ஆனந்தத்தை அடைஞ்சனா? நீங்க ஜிலேபி சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அது வேற விஷயம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்க, அதனால அது சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்காது, அது வேற விஷயம். ஆனா நான் இன்றைய யோகத்துல அந்த அளவு ஒரு திருப்திகரமான நிலையை நான் போய் எட்டினா, இல்ல சும்மா உட்கார்ந்துதான் இருந்தேனா? 4:45 எல்லாரும் எந்திரிச்சு போனாங்க, நானும் எந்திரிச்சு போயிட்டேன், அப்படியா? அதனால அமிர்த வேலை நேரத்துல நம்மளுடைய யோக அக்னியானது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும், கொழுந்துட்டு எரியணும். இன்னைக்கு கோகுல மால்புவா பண்ணியிருக்காங்க, மால்புரா. அப்ப நீங்க சாப்பிடலன்னு கேட்ட உடனே என்ன ஆகுது? ஆனந்தம் கொப்பளிக்குது இல்ல? அதே போல பாபாவை நினைக்கும் போதும் அந்த ஆனந்தம் கொப்பளிக்கணும். அந்த நினைவு நம்மளை மீண்டும் மீண்டும் தூண்டணும். சூரஜ் பாய் கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் மாஸ்டர் சர்வசக்திவான்,
நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ட்டு அதுனுடைய மகத்துவத்தை ரொம்ப அதிகமா ஃபோர்ஸா சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் எப்பவாவது என்ன நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன்னா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு. ஒரு மாஸ்டர் இருக்காருன்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எப்போ நம்மளுடைய ஸ்திதி எப்படி தாதியை கூட நான் பார்த்தேன், அந்த அளவு உயர்ந்த ஸ்திதியில இருந்தாங்க. யாராவது அவங்கள்ட்ட பேச வந்தா கூட அவங்கள்ட்ட பேச முடியாது, ஏன்னா அவங்க அவ்வளவு டீப் சைலன்ஸ்ல இருந்தாங்க. அவங்க கண்கள் மூலமாக இவங்களை பார்த்தாங்க, இவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஸ்திதி அந்த மாதிரி ஆகணும். நம்ம கிட்ட யாரும் பேசக்கூடாது, சைலண்ட் ஆயிடணும். 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் யோகாத்துல இருந்து வந்தாரு, அவர்கிட்ட போய் அவர் வந்தப்புறம் நம்ம அந்த விஷயத்த கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்தாரு. யோகா முடிச்சுட்டு இவங்க கேட்டாங்க, ஆனா அவரால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு மேல பாதிப்பு என்ன இருந்தது, எது அவரை அழுத்திட்டு இருந்ததுன்னா அந்த யோகானுடைய பவர் அவரை அழுத்திட்டு இருந்தது, அவரால் பேச முடியல, சைலண்ட் ஆயிட்டார். அதனால சகாரமான பிரம்மா பாபா மம்மா 2 பேரையும் ஃபாலோ பண்ணி எல்லாரும் மேலேயும் சுப பாவனை சுப காமனை வைக்கணும். இப்படி பாபா பிரம்மா பாபாவுடைய கடைசி முக்கியமான விஷயம் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. அதை அவர் பிராக்டிகல்ல கொண்டு வந்தாரு, நம்மளும் அதே மாதிரி பிராக்டிகல்ல கொண்டு வரணும் அந்த விஷயத்த. பாபா தாதியோட கை மேல கை சேர்த்து சக்திகளை டிரான்ஸ்பர் பண்ணாரு. அச்சா, ஓம் சாந்தி. சோர்வது அனுமதி இல்லை, நடந்து கொண்டே இரு உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது, விரில் எரித்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது, சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது, காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது, மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அடையக்கூடாது, நீ ஒரு ஜுவாலன், அணையக்கூடாது, நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது, நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, நீ ஒரு திசை, மாறக்கூடாது, நடந்து கொண்டே இரு உன் பாதையில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை, பாதை கடினம் நின்று விடக்கூடாது, நடந்து கொண்டே